கத்தனை வாக்குத்த கத்த வார்த்தையின்படியே கத்தனை நடத்துவாராக. நாம் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இனி நமக்கு விட்டு காலம் செல்லாது. நீ கத்தனை வருகை தாமதித்து விட்டது. இனி கத்தனை வருகை இனி தாமதித்து விட்டது. இனி இயேசு இனி மணவாளனாக அவர் வரப்போகிறார். அவரை நாம் காண்போம். முதலாடாக காலத்தை தொனிக்கும். அப்பொழுது சத்தம் தொனிக்கப்படுது. கிறிஸ்துவுக்குள் மடித்தவர்கள் முதலாடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவருக்கு முன்பாக மேல் அவருக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற வேடத்திலே நமக்கு தெளிவாக வாசிப்பட்டால் நாம் நினைக்க முடியும். அதே போல கத்தனை வாக்குத்தத்தின்படி கத்தனை வார்த்தையின்படி நிச்சயமாக கத்த ஆசீர்வதிப்பாராக, கத்த விளையாட்டுவாராக. அதே போல அதே போல நீங்கள் ஒன்று மட்டும் நீங்கள் வளர்ந்த போயிடக்கூடாது. பிள்ளைகளை வளர்க்கல நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஜாக்கிரதையா நீங்கள் இருக்கணும். அதே போல பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவனால் கிடைக்கும் பலன் என்று வேத்து வாசிக்கிறோம். பிள்ளைகள் யாரால் உண்டாயிருக்கிறாங்க? கத்தரால் உண்டாயிருக்கிறாங்க. கத்தரன்ட்டு ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை அவருக்கு நீங்கள் வழக்கு உங்களை அர்ப்பணிங்கள், ஒப்பு கொடுங்கள். கத்த நிச்சயமாக கத்த உங்களோடு கூட இருந்து உங்களோடு கூட இருந்து வார்த்தைப்படி இந்த வாக்குத்தத்தின்படி கத்த ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. கத்த இந்த வாக்குத்தத்தின்படி கத்த நிச்சயமாக உங்களை நடத்துவார். நிச்சயமாக உங்களோட தேவைகளை கட்டு சந்திப்பார். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, பிள்ளைகள் பாவம் செய்ய தூண்டிடக்கூடாது. அதே போல இன்னொரு வருஷத்துல நாம் வாசிக்கிறோம், பிறம்பை கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். மிக தெளிவாக நான் வாசிக்கிறோம். அதே போல பிள்ளைகளுக்கு நீங்க பரம்பு நீங்க வச்சிருக்கணும். பிள்ளைகள் தப்பு செய்யப்பட்டு லேசா தட்டி கொடுத்து தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். கத்தரை உங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்துவாராக. அவர் ஒரு கிருபை பிரசனம், ஒரு பாதுகாப்பின் கரம், தேவனோடு கூட கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. அதே போல பிள்ளைகளுக்கு முன்மாட்டியாக வாழணும், பிள்ளைகளுக்கிட்ட மாட்டியாக வாழணும், பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.